இல்லை இந்த வாழ்க்கை நடைமுறையை பற்றி ஒரு கதை சொல்லுங்க பாப்பா. ஆ பிறப்பு உண்டு இறப்பு உண்டு உண்டு இல்லையா? உண்டு. அதை பார்த்து பயப்படக்கூடாது இல்லையா? இன்னும் காலை அடைக்கேன் ஆனால் மாடு பிடிப்பேன் அது சடுதம் வேற உண்மை. அது வந்து மக்களுக்கு சின்ன இளமரம் கொலை அறியாது அப்படிதான் இல்லையா? உண்மை. பழத்தோரமா பச்சை சிரிக்கும் சிரிக்கும் இல்லையா? உண்மை சத்தியம். நமக்கு நாளை அந்த நிலைமை எனக்கு தெரியாது ஆனால் இளமரம் ஒரு மாட்டுக்கு எத்தனை விலை உண்டு தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரியாது. ஒரு ஆணை எத்தனை எனக்கு தெரியும். ஆணைக்கு 30 ஆளு விலை உண்டு. 30 60 60 ஆளு விலை. மாட்டுக்கு 5 ஆளு விலைமா? இல்லை 6 சமாளப்படும். இது ஒரு மாட்டுக்கு எத்தனை ஆளு விலை சொல்லுங்க. அன்னைக்கு இந்த வண்டி மணி கோயில் ஏன்னா உண்மையில படிக்க தெரியாது. ஆனால் ஏன்னா அப்பா மாட்ட வண்டி வந்து தீப்பெட்டி அப்பா வச்சிருந்தாரு. சரக்குணம் அதை கூட வருது. அதெல்லாம் தெரியும் எனக்கு. எனக்கு அடிச்சு என்ன போட்டு இல்லை இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு ஏன்னா சிக்கல் இருக்கிற நேரம் ஆளுகள் உண்மையை பேசக்கூடிய நேரம். ஆனால் வாழ்க்கையில் நல்லா உழைச்சி நல்ல கஷ்டம் படிக்க தெரியாது கடந்த உழைச்சி வாழ்க்கையில் இன்னும் முன்னாடி இருக்கேன். இன்னும் டெய்லி 1000 ரூபா சிலாக்குறேன். அப்படியா? ஆமாம். இன்னும் 2 காடை 2 காடை காடையா? 2 கோடு. ஓ 3 கோடு வாரலவை கிளம்பு. ஐயோ அது கொஞ்சம் குறைச்சானு கேட்ட தலைவரை. நான் எதுக்குன்னு சம்பாதிக்கானே. ஓ அப்படியே அனுபவிக்கிறது மக்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. இல்லை இல்லை கொடுக்கலையா? புள்ளி விஸ்டாப்பு கேள்வி சொல்லியிருக்கேன். தெரியாது, அர்த்தம் தெரியாது. எனக்கு மக்களை எனக்கு அண்ணன் அம்மா படிக்கல, மக்களை படிப்பேன். ஏன்னா மக்களை படிப்பிச்சு அவன் இன்னும் 1 லட்சம் 2 ஜமா வாங்க. அப்படியா? வாங்கின பிறகு மக்களை என்னடா வேலை கேட்ட பிறகு பேங்க்லேயே பைசா போடணும். ஓ சின்னது. ஓ அப்படி. அப்புறம் என்ன மக்களை என்னடா அது செல்லு வேலை செய்யணும். ஓ அப்படி இப்படி நான் பிடிப்பேன். சரி சரி. அப்புறம் இங்கே உங்கள் புள்ள நீ பண்ண புள்ள கொண்டு பண்ண திருதா பார்ப்பேன், கொல்ல மாட்டேன். அதான் இப்போ ஏன்னா மக்களை நல்லா என்ன ஆசை. மக்களை கொஸ்டின் கேட்டபோது டென்ஷன் ஆகுது. ஓ தேய்ச்சா வருது இல்லையா? மக்களை படிப்பிச்சு கொடுத்தது என்னடா மக்களை என்னோட சம்பளம் இப்போ என்ன வேலை செல்லு வேலை செய்யணும். அப்பொழுது நான் என்ன படிப்புறோம் இல்லை. ஓ அப்போ நம்ம தேய்ச்சா வரும். எனக்கு மாடு மேய்ச்சி தெரியும், ஆடு மேய்ச்சி தெரியும், மயில் வள தெரியும், நடைமுறையில் தெரியும், வீடுகள் தெரியும். அது தெரியும் இல்லையா? எல்லாம் தெரியும். அம்மாட்ட குடலிட்ட பிக்கெட்டு மரங்கிற எல்லாம் தெரியும். ஆனால் மக்களை படிப்பிச்ச பிறகு அப்படி என்ன போல முட்டாளாக்க படிப்பு அப்படி மக்களை படிச்சு அப்போ இன்னும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம். அது குழப்பம் இல்லை, அது ஒரு திறமை தானே, அதுக்கு ஒரு பாக்கியம் வேணுமே. அந்த நல்ல பிள்ளைகளை நல்லா வழி நடத்தி கொண்டு வந்திருக்காரு. பிள்ளை நான் வெள்ளம் அடிப்பேன். வெள்ளம் அடிச்சிருது நர்த்தானே கேட்டா? ஐயோ இல்லை, இயற்கை செயற்கை அப்படிதான் இல்லையா? எனக்கு இந்த எனக்கு பச்சை முதல்ல வெள்ளம் அடிக்க தெரியும். அப்படியா? ஒரு சாதனம் வேண்டாம். ஆனால் என்ன எனக்கு கொண்டு போடணும், அரசாங்கம் பிடிச்சி கீழே விடுவோம். சரி சரி சரி. நமக்கு இன்னைக்கு வெள்ளம் அடிச்சிருக்கனால இன்னைக்கு பேசண்டா, இன்னொரு நாள் பேசுவோம். என்ன இன்னைக்கு பால் கறக்க நேரம் ஆச்சு, வீட்டுக்கு போகணுமா? வீட்டுக்கு நான் போவேன். பால் கொண்டுடா. என்ன வேண்டாம், நான் பால் விடுங்க. பாலில் வெள்ளம் தெரியும். நான் ஒரு கன்றுக்குட்டி கொடுக்க வேண்டிய பாலை நான் திருடி தின்ன வழக்கமே கிடையாது. திருடனை பார்த்து திருட கொடுக்க முடியாது. அப்படிதான் இல்லையா? ஆமாம், திருடனை பார்த்து திருட சொல்லுவிலாம் சொல்ல அஞ்சாது இவனை யார் திருவிழா தின வாக்கு. ஓ அப்போ திருக்குறள் தெரியுமா? திருவிழா எத்த திருவிழா உண்டு. ஓ 1330 என்ன உண்டுன்னு சொல்லுவேன். உண்மை. முதல் திருக்குறள் அது முதல் திருக்குறள் நான் படிச்சாலே தெரியும். இங்கே 4 எழுத்து படிச்சாலும் நானே படிச்சாதான் முட்டாள். ஆனால் என்ன பிள்ளை தெரிஞ்சிருக்கு. ஓ பிள்ளைகள் சொல்லுது இல்லையா? அப்போ பிள்ளைகள் நல்ல புத்தி உள்ள பிள்ளைகள் தான். மாநில குட்டி 14 மூலம். ஓ அப்படி இல்லையா? புள்ளி பிசாப்பு கேள்வி. ஓஹோ. ஆனால் பார்த்தா இவர் சகலகலா வல்லவனை போல தான் இருக்காரு. இல்லை ஐயோ உண்மை உண்மையில் படியாது. ஆனால் எல்லாம் தெரிஞ்சு பேசிக்கிறேன். அப்படியா? ஒற்றனில் பெரிய என்ன அது பெருசு, அது 0 தான். வேற என்னத்த? தப்பு தப்பு பின்ன அது. ஐயோ அது நீங்கள் படிச்சு முட்டாங்க. அதுதான் சொல்லிதாருங்கப்பா எனக்கு. ஏன்னா 1 பக்கத்தில் 0 போட்டா 10 மடங்கு கூடுது இல்லையா? அது என்ன புள்ளி சரி இருக்கட்டும். ஒற்றை எண்ணில் பெரிய எழுத்து அது சொல்லணும். ஒரு கோட்டை வாங்கி தரணும். அப்படியா? நாளாண்டு இதெல்லாம் அப்போ நாளை தெரியல. அப்படியா? வீடியோ ரெக்கார்டாக இருக்கு, மாற்ற வைக்காது. மாற மாட்டேன். மாறாது. இது மாட்டேன். இல்லை நான் ஒன்னோட பார்த்து கொடுங்க. பத்தனமா? ஆமாம் கரெக்டாக நோட்டி பிள்ளை பதில் நானே சொல்லணும். ஆமாம் நானே நான் பதில் நானே நிற்கணும். நானே ஒரு முட்டாள்கிட்ட கேள்வி கேட்டேன்.
முட்டாள்னு அது கெட்டிக்காரன் போய் டாக்குமெண்ட் தாளாம். அப்படியா? நான் படம் பார்த்தேன். சரி இருக்கட்டு. இங்கே முன்னால படம் பாப்பீங்களா? ஆமா நான் யாருக்கு படம் அதிகமா பாப்பீங்க? எங்கள் சிவாஜி, சாண்டோர் சின்னப்பதவர். அப்படியா? எவனி கணேஷ். அப்போ ஏஎம் ராஜாக்கு படம் பாப்பீங்களா? ஆமா. அதுல ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். மாசிலா உண்மை காதலே மாறுமோ, அது என்ன எழுதுது? செல்வம் வந்த போது அதை பாடுங்க பாப்போம். அது என்ன தெரியாது. அது நாடோடி மன்னன் பாட்டு. நாடோடி மன்னன் இல்ல, நாடோடி மன்னனா? ஆமா. மாசிலா உண்மை காதலே, மாசிலா உண்மை காதலே மாறுமோ உண்மை உண்மை. செல்வம் வந்த போதிலே மாறுமோ, பேசும் வார்த்தை உண்மைதானா? உண்மை. என்ன சரி. அப்போ எம்ஜிஆர் படத்துல நல்ல ஒரு தத்துவ பாட்டு பாடுங்க பாப்போம். எம்ஜிஆர் ஆனா எம்ஜிஆர் தீராதி. ஆனா அவன் படத்துல குடிக்க மாட்டான். அப்படிதான் இல்லையா? அவனை ஒரு ரவுடி சிவனும் இல்லை. மாற்றுவேன். அவன் இல்லை, அவர் இல்லை, வயசு முத்தாள் இல்லையா? இருக்கட்டும் மனிதன். ஆனா ஜெயலலிதா அவனுக்கு பாதுகாப்பு உண்டாங்கி தரவான. அப்படிதான் இல்லையா? ஆனா ஒரு வார்த்தை பணம் வித்து 10 செய்யும். சரி, அதெல்லாம் இருக்கட்டு. நல்ல ஒரு தத்துவ பாட்டு பாடணும், கதையை முடிப்போம். ஒரு தத்துவ பாட்டு 4 வரி பாடணும். ஒன்றே செய்வான், நந்தா செய்வான், அவன் தான் எனக்கு ஏமான். ஆண்டான் இல்லை, அடிமை இல்லை, எனக்கு நான் ஏமான். உழைப்பில் வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்தாரு. தான் வாழ பிறரை கிடைக்காது. நீ தெரியாது, நான் இல்லை. ஆனா இல்லை, முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாயன். அண்ணன் ராமராஜு செல்ல பிடிச்சோண்டா இருக்கேன் ரெக்கார்டு. உண்மை என்ன படிக்க தெரியாது. சரி சரி. இன்னும் எங்க காப்பி அடிக்க. ஆனா பச இல்லை. நாகேஷ், சந்திராவு, இந்த டிக்ஸா சாந்தி வந்தாரு. சந்திராவு சந்திராவு ஆலிபோவா நாவலில் குழந்தை விழுங்க கக்குவேன் குஞ்சு. ஓ சரி, எனக்கு ஒரு ஏத்திர போனோம். நமக்கு நாளைக்கு பேசுவேன். நீ கதையை முடிச்சாட்டா? இப்படி இப்படி ஒரு டாட்டா சொல்லணும். டாட்டா வெற்றி உண்டாகட்டும். நாளை சந்திப்போம். நாளை வெற்றி மீது வெற்றி வந்து என்னை தேடும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை தேடும். என்னை தேடும் இல்ல, எடுத்த பேர் எடுத்த அன்னை இல்லோ. ஐயோ, தத்துவ பாட்டெல்லாம் அழகா பாடாரு. உண்மை பயங்கர கண்ணாடி கதை. அப்படிதான் இல்லையா? அவரு கதை நல்லா எழுதுவாரு இல்லையா? அந்த காலத்துல பராசக்தி எல்லாம் அவர் எழுதுனதானே. பயங்கரமான கதை இல்லையா அவர் எழுதியிருக்காரு. அதான் போட்டி. அதான் இல்லையா? இதுக்குள்ள விஷயம். சரி சரி சரி, நான் கதையை முடிச்சேன். இப்படி சொல்லணும் டாட்டா. ஓகே, வெற்றி உண்டாகட்டும். மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது.